ஹலோ தோழர்களே! எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இந்த வருஷத்தோட கடைசி குளியல போட்டுட்டு நான் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, இப்ப நான் முனிசிபாலிட்டி வாட்டர் வந்து கனெக்ஷன் வாங்கியிருந்தேன் இல்லையா? அந்த தண்ணி வந்து நல்லாவே ஃபோர்ஸா வந்துகிட்டே இருந்தது. 2 குடத்துல அந்த தண்ணிய புடிச்சுக்கிட்டு போயிட்டு நான் நல்லா குளிச்சுட்டு வந்திருக்கேன். என்ன ப்ராப்ளம்னா, இந்த தண்ணி வந்து மோட்டருக்கு ஏறாது. மோட்டருக்கு ஏறுனா தான் நம்ப சுடு தண்ணி வச்சு நம்ம குளிக்க முடியும். இப்ப வந்து வெறும் பச்ச தண்ணியில நான் குளிச்சுட்டு வந்திருக்கேன். ரொம்ப நாள் ஆகுது, பல வருஷம் ஆகுது பச்ச தண்ணீல குளிச்சு. இது எல்லாத்தையும் தாண்டி இந்த முனிசிபாலிட்டி வாட்டரோட டிடிஎஸ்ஸ நான் இன்னைக்கு செக் பண்ணா 545 தான் இருக்கு. 545 பிபிஎம் இருக்கு. அந்த நல்ல தண்ணீல நான் பல வருஷம் ஆகுது குளிச்சு. கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு தாண்டி இருக்கும்னு நெனைக்கிறேன். சூளைமேட்லலாம் இருந்தப்ப தண்ணிக்குலாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம். அந்த மெட்ரோ வாட்டர் வந்து லாரில வரும். அந்த ஒரு 4, 5 குடத்த எடுத்துட்டு போயிட்டு, அந்த ஒரு 4, 5 குடத்த நல்லபடியா தண்ணி புடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து சேர்றதுக்குள்ள உன்னப்புடி என்னப்புடின்னு ஆயிடும். ஒரு குடம் வந்து 25 பைசா, ஒரு குடம் வந்து ரூ. 2 இந்த மாதிரிலாம் நான் வந்து கஷ்டப்பட்டுருக்கோம் தண்ணிக்கு. இதுக்கு முன்னாடி வேலூர்ல இருக்க வரையும் பார்த்தீங்கன்னா, அங்க தண்ணி பஞ்சம் பயங்கரம். தண்ணி சுத்தமா வரவே வராது. வாரத்துக்கு அவங்க நெனச்ச நேரத்துல விடுவாங்க. அந்த நேரம் பார்த்து எங்க வீட்ல எங்க அம்மாவும் வந்து டெய்லரிங் போயிடுவாங்க இல்லையா, அவங்க ஆஃபீஸ்க்கு. இவ லாவண்யாவும் பார்த்தீங்கன்னா, அக்கவுண்டன்ட்டா இருந்தா, அவளும் போயிடுவா. நான் சின்ன பையன். நான் வந்து அந்த ஒரு 6 வயசு, 7 வயசு, 8 வயசுக்குள்ள தான் இருக்கும். அப்ப கூட தண்ணி புடிக்கலன்னா, நாளைக்கு நமக்கு வந்து வேலைக்கு ஆகாது, குளிக்க முடியாது, எதுவுமே செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு, நான் அந்த சின்ன வயசுல அந்த குடத்தெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு, நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டு அங்க தண்ணி புடிச்சு, எப்டி எப்டியோ அத வந்து பாதுகாத்து, அதுக்கப்புறம் எங்க அம்மாக்கு மிலன் அப்பேரல்ஸ்ன்னு சொல்லிட்டு வேலூர்ல ஒரு இடத்துல தான் வேல பார்த்தாங்க. அவங்களுக்கு 223871 நெனைக்கிறேன். அந்த ஃபோன் நம்பர் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. 0416 போடுவாங்களான்னு தெரியல. அது அங்க வந்து சின்ன வயசு பையன் தான் ஃபோன் பண்ணி, "அம்மா தண்ணி வந்துகிட்டு இருக்கு. நான் புடிச்சு வச்சுட்டேன்னு" சொல்லி நான் 7 வயசு, 8 வயசுலலாம் சொன்ன ஞாபகம்லாம் இருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி அந்த தண்ணிக்கு வேலூர்ல எங்க தெரியுமா? 3 கிலோமீட்டர், 5 கிலோமீட்டர்லாம் நாங்க போயிட்டு சைக்கிள்லலாம் கொண்டு வந்திருக்கோம். லாவண்யா வந்து சைக்கிள் வச்சிருந்தா. லேடி பேர்ட் சைக்கிளு. செகண்ட் ஹேண்ட் சைக்கிள் தான் வாங்கியிருந்தா. அந்த சைக்கிள்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சீட்டு மேல வந்து கயிறு கட்டி 2 குடம், பின்னாடி ஸ்டாண்டுல வந்து கயிறு கட்டி 2 குடம். இந்த மாதிரி 4, 4 குடமா எவ்வளோ தூரம் போயிட்டு, நான் அங்க வந்து பம்ப் இருக்கும்ல, அந்த பம்ப் நான் தண்ணி அடிச்சு வச்சுட்டு இருப்பேன். அதுக்குள்ள இவங்க போயிட்டு தண்ணி இறக்கிட்டு வருவாங்க. இதுக்கு எல்லாத்தையும் தாண்டி கியூல நிக்கணும். அவ்வளோலாம் கஷ்டப்பட்டு அந்த ஒரு குடம் தண்ணிக்கு வந்து நாய் பாடு பட்டோம். இப்ப நம்ம வீட்டு முன்னாடி ரூ. 5000 செலவு பண்ணோம். கார்ப்பரேஷன் வாட்டரு, முனிசிபாலிட்டி வாட்டரு நல்லாவே வந்து ஜோரா வருதுன்னா சந்தோஷமா இருக்கு. ஓகேவா? கவுண்ட் யுவர் பிளெஸ்ஸிங்ஸ் தானே. ஒரு காலத்துல தண்ணிக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம். இந்த வாட்டி பாரேன், இப்பலாம் பாரேன், நமக்கு குழா தொறந்தா தண்ணி வருதுன்னு சொல்லிட்டு ஆச்சரியமா இருந்தது, சந்தோஷமா இருந்தது. அது ஒரு பெருமையா எனக்கு ஃபீல் பண்ணேன். அந்த நேரத்துல பின்னாடி இருக்க வீடும் நீ வந்து கஷ்டப்பட்டு அமைச்சுக்கிட்டது தான்னு சொல்லிட்டு சப்கான்ஷியஸா தோணுச்சு. பாரு எப்படியெல்லாம் வந்து வாடகை வீட்லலாம் கஷ்டப்பட்டாங்க. நான் வந்து அறிவுபூர்வமா சிந்திச்சு, நான் மெட்ராஸ்க்கு ஏன் வந்தேன் தெரியுமா? முக்கியமா தண்ணி பிரச்சனை இருக்கக்கூடாது. தண்ணிக்கு நான் படாத பாடு பட்டுட்டேன். அது எல்லாத்தையும் தாண்டி எங்க அப்பா யாருக்கு கடன வாங்கி குடுத்தாருன்னு தெரியல. இப்ப நான் வந்து இந்த லாவண்யாக்கு கடன வாங்கி குடுத்து நாசம் போயிட்டேன்ல. அந்த மாதிரி எங்க அப்பாவும் வந்து ரூ. 10க்கெல்லாம் வட்டிக்கு வாங்கி யார் யாருக்கோ குடுத்து, அவங்க எல்லாம் வந்து ஏமாத்துனாய்ங்களா என்னன்னு தெரியல. அந்த காச அவர் கட்ட முடியாம அவர் வீட்ட விட்டு சொல்லாம கொள்ளாம ஓடிட்டாரு. யாருமே வேஸ்ட்டுங்க. இப்ப நான் பாருங்க எல்லாத்தையும் சமாளிக்கிறேன். ஸோ எனக்கு இருக்க பக்குவம் யாருக்கும் வராது. அதுதான் சொல்றது. நம்ம வந்து தனக்கு பின் தானமும், தர்மமும் செஞ்சு, நம்ப ஒரு ஸ்டெபிலிட்டி வந்ததுக்கப்புறம், அந்த கடனெல்லாம் தீர்க்கிற கெப்பாசிட்டி கடவுள் எனக்கு குடுத்துருக்கான். எவ்வளோ குடுத்து என்ன பிரயோஜனம்? என்ன மாரி ஆளுங்களுக்கு கல்யாண குழந்தை அமையுதா? அமைச்சு குடுக்க யாராவது ரெடியா இருக்காங்களா? காசு புடுங்கிட்டு போக தான் ரெடியா இருந்தாங்க. என்ன சொல்றதுன்னு தெரியல. அதனால அந்த பழைய நினைவுகள், அங்க வேலூர்ல தண்ணிக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன். எங்க அம்மா, லாவண்யா 3 பேரும் எவ்வளோலாம் கஷ்டப்பட்டுருப்போம். அதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு, நான் இங்க மெட்ராஸ்லயே செட்டில் ஆகணும்னு சொல்லி, நான் போட்ட விதை தான். நான் இங்க வந்து 5த் ஸ்டாண்டர்ட் ஜாயின் பண்ணி, அதுக்கப்புறம் 6த் ஸ்டாண்டர்ட்லருந்து 12த் ஸ்டாண்டர்ட் வரையும் கோடம்பாக்கம் கவர்ன்மென்ட் ஸ்கூல்ல என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல 16த் ரேங்க் எடுத்து, இங்கிலீஷ் மீடியம் கிடைச்சு, அந்த 10த்ல ஸ்கூல் 3 எடுத்து 460 92% எடுத்திருந்தேன். அந்த 10த் மார்க் தான் எனக்கு வந்து வாழ்க்கையே நல்லா மாத்துச்சு. ஓகேவா? அது மூலமா எனக்கு ஃபவுண்டேஷன் ஒருத்தவங்க செலக்ட் பண்ணி, இன்ஜினியரிங் எல்லாம் ஸ்காலர்ஷிப்ஸ்ல, மெரிட்ஸ்ல தான் படிச்சேன். லாவண்யாலாம் உழைச்சு கொட்டல. அவள்லாம் நெனச்சிருந்தா என்ன வந்து ஒரு நல்ல கான்வென்ட்ல படிக்க வச்சிருக்கலாம். இன்னைக்கு அவ புள்ள வந்து தருதலன்னு தெரிஞ்சும், அவளுக்கு அந்த பையனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி நல்ல ஸ்கூல்ல படிக்க வச்சாய்ங்கலாம் என்னத்த புடுங்குனா? ஒரு மயத்துக்கும் பிரயோஜனம் இல்ல.
அவ புருஷனுக்கு வந்து அவ்வளவு கடன் வாங்கித்தாடா, நாங்க பார்த்துக்கிறோம், நாங்க கட்டிடுறோம், நொட்டிடுறோம் சொன்னால்ல, ஒண்ணுத்துக்கும் பிரயோஜனம் இல்ல. எனக்கு, எங்க அப்பாக்கெல்லாம் யாருமே ஒரு பைசா குடுத்தது கிடையாது. எங்க அப்பாக்கு யாராவது ஏதாவது உதவி பண்ணிக்கிட்டாங்களா? அதனால அந்த லாவண்யா தருதல எங்க அம்மா கொண்டு வந்து வச்சு வளர்த்தாளா? ஒண்ணும் புரியல. வாட் எவர் இட் இஸ், எங்க அம்மா, அப்பா லாவண்யாக்கும், லாவண்யா அவங்க அக்கா பவானிக்கும் செஞ்சதுல எனக்கு ஒரு 1% கூட அவங்க செய்யவே இல்ல. என்கிட்ட காசு வாங்கிக்கிட்டு என்ன 25 லட்சம் கடனாளி ஆக்கிட்டு போயிட்டாங்க. கஷ்டமா இருக்குது. பழசெல்லாம் நெனைக்கிறப்ப, அப்படிலாம் தண்ணிக்கு கஷ்டப்பட்டோம். இன்னைக்கு வந்து நம்ம வீட்டு முன்னாடியே தண்ணி வந்து ஜோரா வருது. வெரி ஃபர்ஸ்ட் டைமு நான் சோப்பு போடுறேன், நல்லா நொரை வருது. சோப்பு போட்டா நொரையே வராது. ஒரு சோப்பு நான் மிஞ்சி போனா 4 தடவ, 5 தடவ தான் குளிப்பேன். ஒரு 5 டைம்ஸ்க்கெல்லாம் வந்து அவ்வளோ பெரிய சந்தூர் சோப்பு தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது எல்லாமே வீணா போகுது. இன்னைக்கு தான் வந்து அதிசயமா இருந்தது. அட பாவிமே! இத்தன நாள் இது தெரியாம போச்சே! எங்க அம்மாலாம் இருந்தப்ப இந்த மாதிரிலாம் நான் செஞ்சு குடுத்துருந்தேன்னா, அப்படியே வந்து பூரிச்சு போயிருப்பாங்க. என் புள்ள பாத்தியா வாட்டர் கனெக்ஷன் வாங்கிட்டான், டிஷ் வாஷர் வாங்கிட்டான், அது வாங்கிட்டான். அவங்க பூரிச்சு போவாங்களா? அதுல ஏதாவது தப்பு கண்டுபிடிப்பாங்க. வெளியில சொல்ல மாட்டாங்க, காமிச்சுக்க மாட்டாங்க. உள்ளுக்குள்ள இருக்கும் சந்தோஷம். என்ன வீடையும் வாங்கி வீட்டுக்குள்ள டைனிங் டேபிளு, கட்டிலு, மெத்த, டிவி, ஏசி எல்லாத்தையும் வாங்கி போட்டு, கேமராலாம் ஃபிக்ஸ் பண்ணி, இன்வெர்ட்டர் யாருக்கு கரண்ட் போனாலும் நம்ம வீட்ல கரண்ட் இருக்கும். நம்ம வீட்ல எப்பயுமே வந்து டிவி ஓடும், எல்லாம் ஓடும். சிசிடிவி எல்லாம் 24 மணி நேரம் கரண்ட் இருந்தாலும் இல்லனாலும் கூட ஓடும். இவ்வளோ வந்து யார் பண்ணுவா? பெரிய ஆளுங்க தான் பண்ணுவாங்க. பெரிய பெரிய ஆளுங்க. நான் பண்ணியிருக்கேன்ல, இது எல்லாத்தையும் எங்க அம்மா சந்தோஷப்பட்டுருப்பாங்க உள்ளுக்குள்ள. வெளியில சொல்லல. அவ்வளோதான். என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனா யார நம்பியும் நான் இல்ல. என்ன நம்பி வந்து ஏமாத்திட்டு ஓடிட்டாய்ங்க. நம்ப வச்சு துரோகம் பண்ணிட்டாங்க. நம்பி கிடையாது. நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாய்ங்க எனக்கு. லாவண்யா, இப்ப லாவண்யா புருஷன், அது பையன் 3 பேரும் அன்னைக்கு சொல்லுச்சு திருச்சானூர்ல. என்ன இருந்தாலும் எங்க வாழ்க்கை உனக்கு அமையாதுடா, அமையாதுடான்னு. அப்ப புரியல, இப்ப புரியுது. என் பெரியம்மாக்காரி நெல்லூர்காரி சந்திரபாபு நாயுடு குடுத்த ரூ. 1 வீடு, ஓசி வீட்ல புள்ளைங்க இல்லன்னு சொல்லிட்டு தானே அந்த கிழவிக்கு குடுத்துருப்பாங்க. இப்ப இதுங்கள வந்து அங்க வச்சுக்கிச்சு. இனி அப்படி சுத்தி இப்படி சுத்தி அந்த ஃப்ளாட்டு, கீழ்த்திருப்பதில இருக்க எங்க பெரியம்மாவோட சொத்து, எங்க பெரியம்மாவோட நகைங்க எல்லாத்தையுமே வந்து அந்த இத்தீஷு, லாவண்யா அண்ட் கோ கண்டிப்பா அட்டைய போட்டுடுங்க. அதுதான் சொல்றா. எவ்வளோ கஷ்டப்பட்டு நீ வாழ்ந்து என்னத்த புடுங்குன? நாங்கலாம் பாரு ஜஸ்ட் லைக் தட் ஏமாத்திட்டு நல்லா வாழ்ந்துட்டோம். அதுதான் அவங்களுக்கு இருக்க சாமர்த்தியம் நமக்கு இல்ல. புறம்போக்கு வாழ்க்கை. எங்க வீட்ட சுத்தி கூட நெறைய பேர் இருக்காங்கங்க. அப்படிதான் வாழ்றாங்க. ஆனா அதுங்களுக்கு அவ்வளோ சிந்தனை, அத்தனி பேச்சு. அந்த மாதிரி நாய்ங்கள்லாம் நம்ம முன்னாடி ஆடக்கூடாது. வால் ஆட்டக்கூடாது. வாயையும் பின்னாடி இருக்கிறத மூடிக்கிட்டு உட்காரணும். முடியலன்னா இங்கேருந்து காலி பண்ணிட்டு போயிட சொல்லுங்க. பக்கத்துல நின்னு குடைச்சல் குடுக்கறதெல்லாம் ரொம்ப டார்ச்சரா இருக்கு. மென்டல் மாதிரி இருக்கவங்களெல்லாம் நெனச்சு நம்ப வந்து தனியா மென்டல் மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்கோம். தலைவலியா இருக்கு. சாமர்த்தியம் பாருங்க எப்படி இருக்குதுங்க. அது எப்படிங்க கூட்டு களவாணிங்களா இருக்காங்க. நல்லவங்களோட சேர்றதுக்கு மக்களுக்கு வந்து தோண மாட்டேங்குதாமா. சொறி நாய்ங்க கூட, புறம்போக்கு நாய்ங்க கூடலாம் சேர்ந்துக்கிட்டு எல்லாரும் ஒண்ணு கூடி குதூகலிக்கிறாங்க. அது எனம் எனத்தோட சேரும்னு கரெக்ட்டா தான் சொன்னாங்க. இதுவரையும் எனக்கு தெரிஞ்சு எங்க ரிலேட்டிவ்ஸ்லயும் சரி, யாரையுமே ஒருத்தர் கூட சம்பாதிச்ச காசுல சேர்த்து வச்சு பொண்டாட்டிக்கு 4 நகை வாங்கி குடுத்து, புடவை வாங்கி குடுத்து, சொந்த வீடு அமைச்சுக்கிட்ட நாய் எந்த நாயும் நான் பார்க்கல. உங்க சொந்தத்திலயோ நீங்க யாராவது அந்த மாரி சாதிச்சிருந்தீங்கன்னா சொல்லுங்க. நான் தான் பெரிய புடுங்கி சாதிச்சுட்டேன்னு கிடையாது. நான் சாதிச்சது ஒண்ணுமே கிடையாது. கற்றது கையளவு, கல்லாதது உலகளவுன்னு சொல்லுவாங்க. எங்க அப்பா இத அப்பப்ப சொல்லுவாங்க. அது என்னவோ சொல்லுவாங்களே, "ఆవగించంత కూడా నేర్చుకున్నాము, నేర్చుకోవాల్సింది ఎంతో ఉంది" అట్లని. அப்படின்னா, கடுகு சைஸ் தான் நம்ம கத்துக்கிட்டோமாமா. இன்னும் எவ்வளவோ இருக்கு இந்த உலகத்துல கத்துக்கிறதுக்குன்னு சொல்லுவாரு அப்பப்ப. அந்த மாதிரி தான். நாங்கலாம் வந்து எவ்வளோதான் சாதிச்சாலும் தற்பெருமை இல்லாம அடங்கி இருப்போம். ஒரு சில புறம்போக்குங்க சும்மாவே சிந்தனை வச்சுக்கிட்டு ஓயாம ஆடிக்கிட்டு இருக்குதுங்க. இப்ப தான் புரியுது. எம்ப்டி வெசல்ஸ் மேக் சவுண்ட். குறைக்குடம் கூத்தாடும். ஆடிக்கிட்டே தான் இருக்குது. தலைவலி என்னடான்னா, என்ன மாரி நல்லவனுக்கு தான் வருது. ஒரு தண்ணி குழா தொறந்தா வருது. சந்தோஷப்படணுமா? பழசெல்லாம் நினைக்க நினைக்க இப்ப நடக்கிறது. பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர் எல்லாம் மிஸ்டீரியஸா இருக்கு. எல்லாத்தையும் வந்து மண்டைக்குள்ள போட்டு 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 புலம்ப ஆரம்பிச்சுட்டேன். இது எத்தன நாள் புலம்பிட்டு இருப்பேன். எனக்கே சகிக்கல. என்னடா இது புலம்பலா இருக்குது. தலைவலியா இருக்குதுல்ல. இது புலம்புனா எனக்கே புலம்புனத நெனச்சு பார்த்தா தலைவலியா இருக்கு. நான் புலம்புறது கேட்கிறவங்களுக்கு எத்தன பேருக்கு தலைவலி வந்திருக்கும். ஆக மொத்தத்துல எனக்கு தலைவலி எல்லாரும் குடுத்தாங்க. அவங்களுக்கு நான் திருப்பி தலைவலி குடுக்குற மாதிரி நான் புலம்பிக்கிட்டு இருக்கேன். இது எல்லாத்தையும் விட்டுட்டு நான் எதுக்காக வாழ்றேன்? யாருக்காக வாழ்றேன்? ஏதாவது போயிட்டு வரப்ப ஏதாவது ஆச்சுன்னா, எல்லாம் யாருக்கு போகும்? யாருக்கு போகும்? அந்த கேள்வியே வந்து போட்டு பாடாப்படுத்துது. நான் மஸ்கட்ல இருந்தப்பவே வந்து 2016லயே எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற மாரி தெரியல. என்ன வந்து நாசம் பண்றதுக்கு ரெடியா இருக்காளுங்க.
எங்க அம்மா சைடு ரிலேட்டிவும் சரி, எங்க அப்பா சைடு ரிலேட்டிவும் சரி, யாரும் ஒரு பைசா பிரயோஜனம் இல்ல. என் குடிய கெடுக்கிறதுக்கு, என்னுடைய வாழ்க்கைய வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகாத அளவுக்கு என்ன வந்து பிரச்சனை பண்ணி விடுறதுக்கு, எல்லா ரிலேட்டிவ்ஸ், எல்லா நெய்பர்ஸ் எல்லாரும் நல்லா வந்து வரிஞ்சு கட்டிக்கிட்டு வந்தாய்ங்க. பிரச்சனை பண்ணிட்டு போயிட்டாய்ங்க. அப்பவே நெனச்சேன். சரி கல்யாணம் தான் ஆகல. அட்லீஸ்ட் சரகேசி மூலமாவது ஒரு குழந்தை பெத்துக்கலாம். அந்த குழந்தைய வச்சாவது நம்ம ஃபியூச்சர் நல்லா இருக்கும்லாம் நெனச்சேன். தேவையா? 2016லயே எனக்கு இந்த சரகேசி பத்தியெல்லாம் தேடி பார்த்தேன். அதுல ஒரு சிலர்லாம் போட்டிருந்தாங்க. மாசத்துக்கு ரூ. 3000 குடுத்தா போதும். 10 மாசம் ரூ. 30,000. அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு ஆப்பரேஷன் ஏதாவது ஆச்சுன்னா, அந்த செலவு அதெல்லாம் இந்த மாதிரி ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாலாம் நெறைய பேர் சரகேசி மதர் மூலமா குழந்தை பெத்துக்கிட்டாங்க. அதாவது எனக்கு சந்தோஷத்தெல்லாம் ஆம்பளைங்களே குடுத்துட்டாய்ங்க. எல்லாருமே வந்து சுவைச்சுட்டானுங்க. அத தாண்டி வந்து போனோகிராஃபில பார்க்காத அளவுக்கு கூட எனக்கு வந்து எல்லாரும் பண்ணிட்டானுங்க. எல்லா சந்தோஷத்தையும் நான் அனுபவிச்சுட்டேன். நான் டாப்பா இருந்து. ஒரு பொண்டாட்டி கூட அனுபவிக்காதது எல்லாத்தையுமே வந்து பொட்டைங்க கூட நான் அனுபவிச்சுட்டேன். ஓகேவா? ரொம்ப ஸ்பெஷலா ஏதாவது குழந்தை பெத்து, அந்த குழந்தைக்கு நம்ம பாலூட்டி, சீராட்டி வளர்த்தா, அது கண்டிப்பா நாளைக்கு நமக்கு பிரச்சனை பண்ணிட்டு ஓடிடும். எல்லா பக்கமும் அடிதான். எத்தினி பேர் அப்படியும் வந்து புள்ளைங்கள நல்லா பார்த்துக்கிட்டு, புள்ளைங்க வந்து பெத்தவங்கள பார்த்துக்காம உதறி தள்ளிட்டு போயிருக்காங்க. எப்பயுமே பிரச்சனை தாங்க. அப்படி சுத்தி, இப்படி சுத்தி எல்லாரும் தனிமையில தான் இருக்காங்க. தனிமையில இனிமை காண முடியுமான்னு சொல்லிட்டு உட்காந்து பாடிக்கிட்டு உட்கார வேண்டியது தான். எல்லாரோட வாழ்க்கையும் வந்து மேபி பொண்டாட்டி இருக்கலாம், புருஷன் இருக்கலாம், புள்ளைங்க இருக்கலாம், ஆத்தா இருக்கலாம், மாமியார் இருக்கலாம், மாமனார் இருக்கலாம், அப்பன் இருக்கலாம், பாட்டன் இருக்கலாம், பூட்டன் இருக்கலாம். எல்லாருமே ஏதோ ஒரு விதத்துல தனியா தான் ஃபீல் பண்றீங்கன்றது தான் எனக்கு புரிய வருது. அப்படி இல்ல, நாங்கலாம் வந்து ஒரு குடும்பமா நல்லா சந்தோஷமா இருக்கோம். எங்களுக்கெல்லாம் யார் மேலயும் காழ்ப்புணர்ச்சி இல்ல. எங்களுக்கெல்லாம் வந்து கடவுள் நல்ல வாழ்க்கை அமைச்சு குடுத்துருக்காருன்னு, நீங்க முழு மனதோட இருக்கீங்க யாராவது இருந்தா சொல்லுங்களேன். ஆச்சரியப்படுவேன். ஸோ கவுண்ட் யுவர் பிளெஸ்ஸிங்ஸ். பின்னாடி பாருங்க. தேவையில்லாம போட்டு அசிங்கமா பேச ஆரம்பிச்சுடுங்க. இதுதான் வாழ்க்கை. இதுதான் பயணம். வேற என்ன பண்றது? நிம்மதி இழந்தே நான் அலைந்தேன். இந்த நிலையில் உன்னை ஏன் தூது விட்டான்னு சொல்லிட்டு அந்த பழைய பாட்டெல்லாம் போட்டுக்கிட்டு நம்மளும் போய் சேர வேண்டியதுதான். ஸோ எல்லாருக்கும் இந்த 2025 ஏதோ எப்படி எப்படியோ வந்து ஓடியிருக்கலாம், நல்லா ஓடியிருக்கலாம், இல்லைனா மோசமாக ஓடியிருக்கலாம். எல்லாத்தையும் மறந்துடுங்க. அடுத்த வருஷமாவது நல்லபடியாக நம்ம வாழ்க்கை முன்னுக்கு வரணும்னு சொல்லிட்டு நம்ம ஆண்டவனை வேண்டிக்கிட்டு, பிரபஞ்சத்தை வேண்டிக்கிட்டு, we will move forward, proceed further. ஸோ டாட்டா. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்க சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இது போன்ற நல்ல நல்ல வீடியோ பார்க்குறீங்கன்னு நான் நம்பிக்கையோடு நான் அடுத்தடுத்த வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ until then, stay tuned. Have a great day. Tata, bye bye.